நாள் இனிய நாள். இன்றைக்கு சங்ககால பாடல்கள் பலவற்றை பற்றி நாம் அவ்வப்பொழுது அதில் இருந்த சில வித்தியாசமான புதுமைகளை பற்றியெல்லாம் பயிர்ந்து வருகிறோம் அல்லவா. இன்றைக்கு நான் பயிர்ந்து கொள்ள விரும்புவது நடிகர் திலகத்தின் முக பாவனை எந்த இடத்துல என்றால், வாத்திய கருவிகளை அவர் இசைக்கின்ற பொழுது அவர் ஒரு வித்தியாசமான உடல் மொழியை கொடுப்பார். பார்ப்பதற்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். 1962 நான் அதை கவனித்திருக்கிறேன். அப்பொழுது ஸ்டைலுக்கு அவர்தான் அந்த நடைமுறை பாவனைகளை அவர் வேகமாக நடந்து வருவது, அசைப்பது, ஒவ்வொரு அசைவுமே மிகவும் வித்தியாசமான ஒரு உடல் மொழியை கொடுக்கும். அனைவருமே ரசிப்பார்கள். அதில் குறிப்பிட்ட ஒரு பாடல் பாசமலர் என்ற திரைப்படம். அதை அவர் தொழிலாளியாக இருந்து தொழில் அதிபராக உயர்ந்து விட்டார். அந்த நேரத்தில் அவர் ஆசையாக வளர்த்த அருமை தங்கைக்கும் திருமணம் நடத்தி விட்டார். இவ்வளவு தங்கையினுடைய ஆசை, அண்ணனுக்கு ஒரு திருமணம் நடத்தி பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசையிலே, அண்ணா நீங்கள் எப்படியும் இந்த பிள்ளை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் வற்புறுத்துகிறார். எப்பொழுதுமே தங்கையின் ஆசை நிறைவேற்றுவதற்காக சரி என்று அவரும் சம்மதிக்கிறார். ராஜசேகரன் தொழிலதிபர். அவர் அந்த நிச்சயதார்த்த விழா போல நடக்கிறது. அதில் பெரிய பியோனோவிலே அவர் இசையமைத்துக்க, பியோனோ பாட மணப்பெண் எம்என் ராஜா, அது டாக்டருக்கு படித்ததெல்லாம் அது கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்த நேரம் என்று சொல்லலாம். அப்பொழுது அது தனக்கு கிடைத்த ஒரு அருமையான ஒரு தொழிலதிபர், நல்ல ஒரு உழைப்பால் முன்னேறிய ஒரு நல்லவர் என்ற ஒரு மனப்பூரிப்போடு அவர் பாடுகிறார். பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன், நான் அதை பாடவில்லை. பாவை முகத்தை பார்த்தார் ஒருவர், நான் அதை பார்க்கவில்லை என்று வருகிற அருமையான பாடல். ஏற்கனவே இது போன்ற ஒரு கிளப் டான்ஸுகளுக்கு ஜமுனா ராணியினுடைய பாடல் மிகவும் பொருத்தமாக இருக்கும். நேற்றைக்கும் இந்த நாள் தான் அவருடைய பிறந்த நாள் என்று நினைக்கிறேன். அற்புதமாக இதை பாடுகிறார். இந்த கிளப் டான்ஸுக்கும் அவர் பாடுவதற்கும் நடிகர் திலகத்தினுடைய அந்த பியோனா போடுகின்ற பொழுது அவர் கை அசைவு, விரல் அசைவு, அந்த 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 மெல்லிசை மன்னருடைய ராகத்துக்கு ஏற்பாற்போல் உடல் முழுவதும் ஒரு பூரிப்போடு அங்கீகுமாக. ஏனென்றால் தங்கையினுடைய திருமணம் நடந்து விட்டது. இப்பொழுது தங்கையினுடைய ஆசைப்படி நம்முடைய திருமணத்தையும் நடக்க தங்கை விரும்புகிற காரணத்தினாலே என்ற ஒரு பூரிப்போடு அவர் உற்சாகத்தோடு அதை ரசித்து அந்த இசை அமைக்கிறார். அந்த பியோனாவை அவர் வாத்தியத்தை வாசிப்பார். அற்புதமாக இருக்கும். அருமையான காட்சி. முழுவதையும் நீங்கள் திரைப்படங்களிலும் மற்ற வாய்ப்புகளை பார்க்கலாம். அந்த காட்சிக்கு மட்டும் பார்க்கிறது. அந்த அவருடைய கால் ஆட்டி கொண்டிருப்பார். ஒரு நேரம் கையில் நர்த்தனம் விடுவார். இந்த பியோனோ அந்த ரீட்ஸுகளை தொடுகின்ற பொழுது அவர் கை விரல்கள் நர்த்தனம் விடுவது, அது காலை அங்கீகமாக மேல்களுமாக ஆட்டுவதெல்லாம் அருமையாக இருக்கும். கேட்க இருப்ப பாடல் எங்க மாமா என்ற திரைப்படம். அது பிரம்மச்சாரி என்ற இந்தி படத்தினுடைய ரீமேக் என்று நினைக்கிறேன். அதில் நடிகர் திலகமும் கலைச்செல்வியாரும் இணைந்து நடித்திருப்பார்கள். மெல்லிசை மன்னர் அருமையாக மெட்டமைத்து கொடுத்திருப்பார். கவிஞர் அவர்கள் இனிமையாக கவித்துவத்தோடு வரிகளை கொடுத்திருப்பார். இதையும் ஒரு கிளப் டான்ஸ். ஏனென்றால் அவர் என்ஜிஓ ஒரு குழந்தைகளுடைய இல்லம் நடத்தி வருகிறார். அதற்காக
அவர் அதை வசூல் செய்வதற்காக என்டர்டெயின்மெண்ட்டாக நடத்துவது உண்டு. கிளப் டான்ஸராகவும் இருக்கிறார் நடிகர் திலகம். அதே ஒரு பாடல் பாடுகிறார், சொர்க்கம் பக்கத்தில் நேற்று நினைத்தது இன்று வந்தது இன்னும் கண்ணங்களில் தான் வருமே. அருமையான ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை கவனித்து பாருங்கள். நடிகர் திலகத்தினுடைய அந்த பாடி லாங்குவேஜ் என்று சொல்கிறார்கள், அவருடைய நடிப்பு, அந்த இசை கருவிகளை அவர் இயக்குகின்ற பாவனை, கையிலே ஒலி வாங்கி வைத்து கொண்டு அவர் அங்குமிகமாக அசைக்கின்ற ஸ்டைல், அந்த ஸ்டைலிஷ் ஆக்டர் சுப்ரீம் ஸ்டார் எங்களுக்கு அவர் தான். சூப்பர் ஸ்டார், எல்லா ஸ்டாரும் அவர் தான் எங்களுக்கு. அற்புதமான ஒரு நடிப்பு இது. சொர்க்கம் பக்கத்தில் நேற்று நினைத்தது கைகளில் மலர்ந்தது பெண்ணின் வண்ணத்தில். பெண்ணின் வண்ணத்தில் நாளை வருவது இன்றே தெரிந்தது மின்னும் கன்னங்களில் சிந்தும் முத்தங்களில். சொர்க்கம் பக்கத்தில் நேற்று நினைத்தது கைகளில் மலர்ந்தது பெண்ணின் வண்ணத்தில். அதே போன்று 64 வந்த ஈஸ்வன் கலரில் வந்த திரைப்படம் புதிய பறவை. அது ஒரு வித்தியாசமான கதை. சேசிய குறுக்கட் ஷேடோ என்ற ஒரு ஆங்கில படத்தினுடைய தழுவலாக இருக்கும். நம்முடைய மராட்டிய இயக்குனர் தாதாமராசி, அவர் வங்காள படங்களெல்லாம் இயக்கியவர் தான். அவர் இந்த திரைப்படத்தை இயக்குகிறார். வித்தியாசமான ஒரு முறையில் இருக்கும். அருமையான பாடல்கள் எத்தனையுமே. அதில் தேசிய குறுக்கட் ஷேடோவிலே குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு மாறு வேடத்திலே வருவார்கள். அந்த குற்றவாளி என்ன குற்றம் செய்தாரோ அந்த குற்றத்துக்கு ஆளானவர் பாதிக்கப்பட்டவர் போலவே உருமாறி வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வருவார்கள். பல விதத்திலே சோதிப்பார்கள். அதே போல் இங்கேயும் நடிகர் திலகம் மலேசியாவிலிருந்து வந்து தமிழ்நாட்டுக்கு திரும்புகிறார். கப்பலிலே வருகிறார். கப்பலிலே வருகின்ற பொழுது அங்கே கதாநாயகி நம்முடைய அபிநய சரஸ்வதி, அவர் யார் என்று கதை முடிவிலே தான் தெரியும். நான் இப்பொழுது அதை சொல்வதாக இல்லை. நீங்கள் கதையை பார்த்தால் உங்களுக்கு அதில் த்ரில்லிங்காக இருக்கும். அவர் அந்த கப்பலிலே வருகின்ற பொழுது அவர் புதுமையாக இருந்து ஒரு நல்ல அருமையான ஒரு நடை உடை பாவனையோடு இருப்பார். அப்பொழுது இவர் எல்லாரும் கப்பலில் எல்லாரும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஆடி பாடுகின்றவர் பொழுது இப்பொழுது பாட வேண்டும் என்று லதா அவர்கள் பாட வேண்டும் என்று இவரை கேட்கிறார். அவர் இப்பொழுது லதா அவர்கள் பாடுவார் என்று நடிகர் திலகமே சொல்வார்கள். அவர் ஐயோ நான் மாட்டேன் என்று வெட்கப்படுவார். ப்ளீஸ் என்று அவர் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்பார். அதனால் அருமையாக இருக்கும். அந்த நேரம் அந்த நடிப்பை பார்த்தீங்கன்னா அவர் கேட்பதும் இதெல்லாம் நன்றாக இருக்கும். அப்பொழுதுதான் திடீரென்று அவர் சொல்வார், உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்ற காலம் இன்னும் இல்லை, தாலாட்டு பாட தாயாகவில்லை என்று வருகிற இந்த பாட்டு. உன்னை ஒன்று கேட்பேன் என்று ஆரம்பத்திலே சொன்னது நீ உண்மை சொல்ல வேண்டும் என்றால் அவரை பின்தொடர்ந்தால் வந்திருக்கிறார்கள், அது அவருக்கு தெரியாது. ஆனால் பாட்டிலேயே அந்த முதல் வரியிலேயே கவிஞர் அதை சொல்லிவிடுவார், நீ உண்மை சொல்ல வேண்டும் எனக்கு என்று. உண்மை கண்டுபிடிப்பதற்காக வந்ததை ஜாடையாக நமக்கு அதை யோசித்து பார்த்தால் தான் தெரிகிறது. மற்றபடி அவர் பாட்டோடு பாட்டாக அதை சொல்கிறார். அந்த நேரத்தில் அவர் பியோனாக்களை இசைப்பதும் அந்த அக்கார்டிங்கை இசைப்பதுமாக நடிகர் திலகம் அற்புதமாக அதை பாடுவார். காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை, தாலாட்டு பாட தாயாகவில்லை என்றெல்லாம் வருகிற அருமையான பாடல். மெல்லிசை மன்னர் அருமையாக முட்டமைத்து கொடுத்திருப்பார். இனிமையான ஒரு கப்பல் டான்ஸ். அந்த குழுவினர்கள், நடன குழுவினர்கள், அப்பொழுது தங்கப்பன் குழுவினர்கள் அடுத்தால் போல் சுந்தர குழுவினர் என்று நினைக்கிறேன், அவர்கள் தான் ஆடுவார்கள். அற்புதமான ஒரு இசையோடு தான் இந்த படம் துவங்கும். ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கில படத்துக்கு வருவது போன்ற ஒரு உணர்வை தந்திருப்பார்கள். கேட்போமா?